சம்மரில் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரயில்வே மியூசியம் போயிருந்தோம். அங்கே அந்த ட்ரெயின் செக்ஷனில் நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்து ட்ரெயினில் போகலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தோமாக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அங்கே திடீர்னு பார்த்தா ஒரு குழந்த யார் என்னன்னு தெரியாமல், அவன் என்னென்னு சொல்ல தெரியாமல் அவன் முழிச்சுட்டே இருந்தான். திருன்னு முழிச்சிட்டு இருந்தான். அவன் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு பார்த்தா அவனுக்கு சரியாக சொல்ல தெரியல. என்ன பண்ணுறன்னு பார்த்தா ஒரே தேம்பி ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். சரி, அவனை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி அவனுக்கு கூட வச்சு அவனுக்கு கம்ஃபர்டபுள் ஜோன் கொடுத்து கூட வச்சுட்டு அவனையும் அந்த ட்ரெயினில் ஏற்றுறதுக்கு சீக்கிரம் ட்ரெயின் கிளம்பும்போது இருங்க சீக்கிரம் விசில் அடிச்சிட்டாங்க. அவசரமாக ஓடி போய் ட்ரெயின்லலாம் ஏறிட்டோம். அந்த ட்ரெயின் ஜேர்னியை பாருங்கள். இந்த ஜர்னி முடிச்சப்போ இந்த ட்ராக்கில் சத்தம் வரும் இல்லையா, ட்ரெயின் வருமா, அதுவும் பண்ணி லைவ் டெமோலாம் காமிச்சேன் அந்த குழந்தைக்கு கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறதுக்கு. ட்ராவல்குள்ளே ட்ரெயின் போயிட்டு வெளியே வர்றது எல்லாமே நல்லா என்ஜாயபுளாக காமிச்சேன். நல்லா தான் என்ஜாய் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா போயிட்டான் சார். இதுக்கப்புறம் நார்மல் லெவலுக்கு வந்துட்டான். சரின்னு சொல்லிவிட்டு அவனையும் கூப்பிட்டுட்டு ட்ரெயின் ஏறலாம் சொல்லிட்டு ட்ரெயின் ஏற்றி விட்டா ஷாக்கு. விசில் அடிச்சிட்டாங்க. நம்ம யார் என்னன்ட்டு தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ணால் நானும் அவனுக்கு சொல்லிடலாம். டேட் உனக்கான ட்ரெயின் ட்ராக் சவுண்ட்லாம் காமிச்சேனேடா, இது ஞாபகத்துக்கு வரலையாடா, உனக்கும் உன் லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு நெஞ்சுக்குள்ளே பாட்டுலாம் பாடிட்டுலாம் வந்தேனேடா, நீ கேட்டேன்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டிலாம் தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் நானே அதெல்லாம் ஞாபகம் இருக்கா, பேகு ஆட்டுக்குட்டி எதுவுமே ஞாபகத்துக்குள்ள தருன்னு கூட்டுறான்னு என்னென்னவோ பண்ணி ஞாபகத்து விட்றேன். அவன் சுத்தமாக எதுவுமே ஞாபகமே வராத மாதிரி ரியாக்ட் பண்ணான். நானும் தருன்னு ட்ரெயின் கிளம்பிடுச்சு, அவனும் போயிட்டான். இப்போ நான் அவன் பைத்தியக்காரனா இல்லை அவனுக்கு நான் பைத்தியக்காரத்தில் ட்ரெயினும் போயிடுச்சு, எங்கள் டேவும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல.